Hey guys, Assalamu alaikum and welcome back to my channel. Hope you all are doing good. Alhamdulillah, நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 days உடைய vlog தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இன்ட்ரோலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எஸ் பெயிண்டிங், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ரிவ்யூ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தர்ஹாக்கு வந்து விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அது எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஸ்டில் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயிரம் தான் சொல்லுங்கள், இந்த வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மிஸ் ஆகிற ஒரு பிளேஸ், அதுக்கப்புறம் செவரெல்லாம் மோசமாக இருக்கிற ஒரு பிளேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டோட ஹாலாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அங்கே தான் வந்து நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பா இருக்க வீடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் கிறுக்கி ஒரு மாதிரி மிஸ்ஸாக பண்ணி வச்சுடுவாங்க. ஸோ நானும் அம்மாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹாலுக்கு மட்டும் ஒரு பெயிண்டிங் வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியாச்சு. கிட்டத்தட்ட 1 yearக்கு மேலே ஆகுது பெயிண்ட் பண்ணி. ஸோ தட் அதுக்கு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டயர்டில் வெளியவே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு மறுநாள் தான் வந்து எகெயின் vlog வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ரபியுல் அவல் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா தர்ஹாக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். அண்ட் ஆல்சோ அம்மாவுடைய ரொம்ப நாள் வந்து ட்ரீம் அப்பாவை வந்து அங்கே அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் ஏஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து போலீஸ் கண்டையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதோடைய ரிவ்யூ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பட்டர்ஃப்ளையோடைய இண்டக்ஷன் ஸ்டவ். ஸோ ஆட்டோமேட்டிக் இல்லாமல் மேனுவலாகவே வாங்கியாச்சு. ஸோ இதுனா பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து லைஃப் வரும் அப்படின்றதுக்காக இதுதான் வந்து வாங்கியிருந்தேன். சிலிண்டர் காலியாகும் பொழுது தான் இதோட அருமை என்ன அப்படின்ட்டு நிறைய டைம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஃபைனலாக வாங்கணும்னு நினச்சேன், வாங்கியாச்சு அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாக்காக ஒரு 3 liter குக்கர் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ சௌபாக்கியா பிராண்ட். இது ரொம்ப நல்ல ஒரு, நான் குட்டியாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிரைண்டர் வந்து வாங்கியிருந்தோம். அது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராண்டில் தான் வாங்கினோம். அது கிட்டத்தட்ட எனக்கு மேரேஜ் ஆகியும் ஒரு 1 or 2 years சம்திங் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா காயில் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே பிராண்ட் பார்த்ததுமே வந்து பார்த்திங்கன்னா சரி இந்த குக்கர் வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கினோம். டாப் அண்ட் பாட்டம் ரொம்பவே ஹெவியாக சூப்பராக குவாலிட்டியாக இருந்தது. அண்டு ஒர்த் ஆஃப் மணி அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். என்னதான் இருந்தாலும் நம்ம சின்ன வயசில் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக ஹெவியாக இருக்கும். அந்த பிளாஸ்டிக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து. பட் இப்போல்லாம் அந்தளவுக்கு வரதில்லைல்ல. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. மேபி ஜென்ரேஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நிறைய அப்டேட்ஸ் வரனால சரி ஒன்று உடஞ்சிருச்சுன்னா அடுத்ததுக்கு வந்து மாறிடுவாங்க அப்படின்னு நினச்சி ஒரு வேளை இந்த மாதிரி குவாலிட்டியில் கொடுக்குறாங்களோ என்னவோ தெரியல. ஸோ வாட்டெவர். அதுக்கப்புறம் நைட்டு வந்து தர்ஹாக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டோம் எல்லாருமே. எந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டதுக்கப்புறமா வீடுக்கு வந்துட்டு கொஞ்சமாக தூபெல்லாம் ஏற்றிட்டு திங்ஸ்லாம் கொஞ்சம் பேக் பண்ணுற ஒர்க் இருந்தது. ஸோ அது எல்லாமே அம்மாவே பார்த்துட்டாங்க. டு பி ஹானஸ்ட், அம்மா ஊருக்கு வந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பயங்கர ஃப்ரீயாக இருக்க மாதிரி எனக்கு இருக்குது. எல்லா ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அம்மாவே செஞ்சுக்கிறாங்க. ஸோ லக்கிலி வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் வந்து அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி, இல்லை அம்மா நம்ம வீட்டுக்கு வந்தாலுமே நமக்கு வந்து அவ்வளோவோ ஒர்க் ப்ரெஷர் வந்து கொடுக்கறதில்ல. ஸோ இது கண்டிப்பாக வந்து மறுக்கப்படாத ஒரு உண்மை தான். ஸோ அம்மா வந்து பாப்பாவுமே ரெடி பண்ணிவிட்டு அப்பாவுமே ரெடி பண்ணி கிளம்பியாச்சு. போகும் வழியிலே பயங்கர பசி எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி வந்து ரோட் சைடில் வைப்பாங்க இல்லையா. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. பெரிய ஷாப்ஸில் வந்து நம்ம நிறைய அமௌண்ட் பே பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஜஸ்ட் 80 rupees 100 rupeesக்கு கிடைக்கிற பிரியாணி வந்து அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் ஆல்சோ ரொம்பவே நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு அப்பாக்குமே வந்து பார்சல் வாங்கிட்டு தர்ஹாக்கு வந்து போயிட்டோம். அங்கே போயிட்டு கார் எங்கே பார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். பிகாஸ் அந்தளவுக்கு வந்து கூட்டம் இருந்தது. ஸோ இது வந்து கம்மியாமா எவ்ரி சிங்கிள் வீக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீக் வந்து ஏன் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து சந்தனக்கூடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உருஸ் அப்படின்ட்டு அது நடக்க இருக்காமா. அதனால வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு நாள் தானே நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்ஸ்டே அன்றைக்கி யாருமே வரல போல் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதெல்லாம் பார்க்குறதுனால பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தது. அண்டு அரௌண்ட் 12 o'clock பக்கமாக தான் வந்து பார்த்திங்கன்னா பயான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த தர்ஹாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி எவ்ரி சிங்கிள் தேர்ஸ்டே வந்து இந்த மாதிரி பயான்ஸ் ஃபாத்திஹா ஓதுறது வந்து வழக்கம். ஸோ தர்ஹா அப்படின்னு சொன்னதுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஹஸ்ரத்தை வந்து நாங்கள் வந்து வழிபடுறது கிடையாது. அந்த பயானில் என்ன வந்து சொல்லியிருந்தாங்களா, நம்மளுடைய நபிகள் நாயகம் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றின எப்படி சொல்கிறது ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அவங்க என்னென்ன தியாகங்கள் பண்ணாங்க அதை பற்றி தான் வந்து முழுக்க வந்து சொல்லியிருந்தாங்களே தவிர வேறு எந்த எதுவுமே இங்கே வந்து இல்லை. அவங்க ஈவன் நாங்கள் வந்து அங்கே இருக்கிற அந்த ஹஸ்ரத்துடைய கபர் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நாங்கள் ஜாரத்துமே வந்து பண்ணலை. ஸோ போனோம், பயான் கேட்டோம், ஃபாத்திஹாவில் வந்து கலந்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நல்லா துவா கேட்டோம். ஸோ தட்ஸ் இட். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நபிகள் வந்து பிறந்த மந்த் அப்படின்றனால நிறைய வந்து நீங்களுமே செலவத் வந்து சொல்லுங்கள்.
கண்டிப்பாக அல்லாஹ் வந்து நம்மளுடைய அனைத்து தேவைகளும் வந்து பூர்த்தி செய்வானாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால்சோறு கூடவே வந்து பார்த்திங்கன்னா மலிதா இதெல்லாம் வந்து தப்ரூக்கா வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ வாங்கி சாப்பிட்டுட்டு அரௌண்ட் ஒரு 6 o'clock விடியகாலையில் இருக்கும். ஸோ கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்பும்போது தான் ஃபேஸில் என்னுடைய டயர்ட்னஸ் தெரிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஸோ இன்றைக்கி நைட் டின்னருக்கு சிக்கன் குழம்பு கூடவே வந்து பார்த்திங்கன்னா இட்லி அண்ட் ஹாப்பிக்கு மட்டும் வந்து தோசை தான் பிடிக்கும். ஸோ தட் அவருக்கு வந்து தோசை போட்டாச்சு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் vlog. ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா don't forget to subscribe my channel. See you on another video. Until then, bye.